அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் அதிமுக கூட்டணியில் வேலூர் தொகுதியை பெற்றுத் தருவதாக கூறி தமிழ் மரைக்காயர் என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. பணம் பெறும்போது ஷேக் தாவூத்தும் தமீம் மரக்காயரும் பேசிக் கொண்டதாக ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதனை இப்போது கேட்கலாம். நீங்க எனக்கு கொடுக்குற பவர் அதுக்கப்புறம் தான் தலைவர் எனக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த ரூபாவோ நான் அதெல்லாம் எனக்கு யார் யார் என்னன்னு சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாத்துவோம். நான் வந்து கஷ்டப்பட்டது என் ரூபாய் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குதுன்னா நான் என்னோட ஹலாலான ரூபாய் இருக்குது, ஹராமான ரூபாய் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஒரு ப்ராப்ளம் இல்ல. சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா இது கையில வரும். ஒரு கவலை நீங்க விடாதீங்க. நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கேன். கன்ஃபார்மா நடக்கும். எனக்கு காக்காவை நான் கூட்டு வரேன் தலைவர். தயவுசெய்து இந்த ரூபாய்க்கு ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்க தலைவர். அவரோட மூஞ்சி காட்ட முடியல தலைவர். என்னால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் காக்கா கடையில இருக்கு தலைவர். நான் இப்பதான் சாப்பாட்டுக்கு வந்தாங்க. காலையில இருந்து எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் ஆசைப்பட்டேங்க, அவ்வளவுதாங்க. நான் இப்ப படுற அவஸ்தை நான் ஆசைப்பட்டது தாங்க. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன அவஸ்தை? அதுல அது வந்து அந்த ரூபா வேணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான் தலைவர். இல்லன்னா திரும்பி வந்துடும். இதுல நான் தான் உங்களுக்கு கேரண்டி. வேற என்ன இருக்கு? சரிங்க தலைவர். அவ்வளவுதான் தலைவர். நான் வரேன் தலைவர். இல்ல தலைவர், இங்க இவனுங்கிட்ட பேச முடியல தலைவர் என்னால. இவனுங்க கேட்கிற கேள்வி இருக்கிறோம், இவனுங்க பண்ற சமாச்சாரத்துக்கு என்ன இவனுங்களுக்கு இன்னும் எவ்வளவு தலைவர் நான் இவனுங்களுக்கு செலவு பண்ணுவேன். நான் ₹1 உங்ககிட்ட வாங்கதில்ல தலைவர். இன்னைக்கு வந்து இவனுங்களுக்கு இன்னும் எவ்வளவு நான் செலவு பண்ணுவேன். இவனுக்கு கேவலப்படுத்துறேன் தலைவர். என்ன ஒவ்வொரு சமாஜத்தை அசிங்கப்படுத்துறேன் தலைவர். பொது வாழ்க்கையில அது மாதிரி நிறைய பேசுவாங்க. நீங்க இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. ஏன்னா கட்சி நடத்தணும். நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க. தேவையில்லாம இப்ப எனக்கு தான் பல பேர் பல மாதிரியா சொல்லுவாங்க. நான் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கும்போது நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன். நான் தான் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு காலமா 20-30 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. தெரியும் தலைவர். அவ்வளவு தலைவர். அதனால உங்களுக்கு இந்த இது பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது சீட்டு இல்லைன்னா அந்த காசு உங்களுக்கு கையில வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க தலைவர்.